இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஜேடிபிசி டேட்டா ஆக்சஸ் சர்வீஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ள இந்த இன்சர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மெத்தட் இருக்கும். ஸோ அந்த மெத்தடில் வந்துட்டு வேர் எஸ்கியூஎல் ஈக்குவல் டு நீங்கள் எப்பயுமே எஸ்கியூஎல் query ரைட் பண்ணுறப்போ ட்ரிபிள் கோட்ஸ் கொடுக்கணும். டபுள் கோட்ஸ் போட்டு அதுக்குள்ள இந்த மாதிரி இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் ஆஃப் நேம் கமா இமெயில் கமா ஸ்டாண்டர்ட் அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வேல்யூஸ் அப்படின்றத கொடுக்கணும். வேல்யூஸ் இந்த வேல்யூஸ்க்குள்ள நான் டைரெக்டாக வேல்யூ கொடுக்காம கொஸ்டின் மார்க் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கேன். அது ஏன் அப்படின்னா நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ டேரெக்டாக இதை எடுத்து இப்போ இந்த இடத்துல queryக்கு பதிலாக வேல்யூஸ் பதிலாக யாராவது ஹேக்கர்ஸ் யாராவது query இன்சர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 1 = 1 இந்த மாதிரி query இன்சர்ட் பண்ணி நம்மளோட டேட்டா பேஸில் இருக்க எல்லா வேலையும் அவங்க எடுத்து யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இதில் நம்ம queryயே கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்காக மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும், இது ஒரு வேல்யூவாக மட்டும் தான் கன்சிடர் பண்ணணுமே தவிர்த்து இதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறதுக்காண்டி இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு int result equal to jdbc template dot update ன்னு போட்டு ஃபஸ்ட்டு query உள்ள கொடுத்துருங்க. SQL கமா ஸ்டூடெண்ட் டாட் ஃபஸ்ட் என்னது நேம், ஸோ கெட் நேம். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் டாட் கெட் இமெயில். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட், ஸோ ஸ்டூடெண்ட் டாட் கெட் ஸ்டாண்டர்ட் அப்படின்றத கொடுத்துட்டோன்னா முடிஞ்சு. ஸோ இப்போது பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println. இதில் வந்துட்டு println என்ன கொடுக்கணும்னா ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துப்போம். சும்மா ஜேடிபிசி அவுட் புட்னு ஜேடிபிசி டெம்ப்ளேட் அவுட்புட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இந்த ரிசல்ட் அப்படின்றத பிரிண்ட் பண்ணலாம். ரிசல்ட் அப்படின்றத பிரிண்ட் பண்ணிட்டு ஸோ இதை அப்படியே ரன் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் சின்ன ஒரு விஷயம் மாற்ற வேண்டியிருக்கு. ஸோ மேலே ரெப்பாசிட்டரி அப்படின்றதுல என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஜேடிபிசி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸ் அப்படின்றதுல வந்துட்டு இங்கே ஜேபிஏ அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம் குவாலிஃபயரில். ஸோ ஜேடிபிசி அப்படின்றத மாற்றிக்கோங்க. இனிமேல் எல்லா ப்ராசஸுக்குமே இந்த ஜேடிபிசி அப்படின்றது தான் அது பிலாங் பண்ணி தேடும். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி டாக்கரில் எஸ்கியூஎல் ரன் பண்ணிக்கலாம். போஸ்ட்கிரஸை ரன் பண்ணிக்கிறேன். உள்ள வந்துட்டு இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஸோ நம்மளுக்கு எல்லாமே ரன் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம போஸ்ட்மேன் கால் எடுத்து அடித்து பார்க்கலாம் நம்ம அப்ளிகேஷன் கரெக்டாக ரன் ஆகுதா என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ கெட் கால் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் 1 அப்படின்றத அடிக்கலாம். 404 ஐடி நாட் ஃபோன் அப்படின்ற மாதிரி வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு போஸ்ட் கால் அடித்து பார்க்கலாம். போஸ்ட் காலில் பாடியில் வந்துட்டு நேமே செட் பண்ணியிருக்கேன், நேம் இமெயில் ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ சென்ட் பண்ணலாம். ஸோ இங்கே 200 ஓகே அப்படின்னு வருது. ஸோ இங்கே ஏன் நம்மளுக்கு வந்து ஐடி நாட் ஃபோன் இந்த மாதிரி வருது அப்படின்னா நம்ம எதையுமே ஹேண்டில் பண்ணவே இல்லை இந்த இடத்துல. ஸோ இதை நீங்கள் மினிமைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்டூடெண்ட் ஜேடிபிஎஸ்எஸ் செலக்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இதுவுமே ரிட்டன் நல்ல செலக்ட் ஸ்டூடெண்ட் பை ஐடி ஆப்ஷனல் டாட் எம்டி எல்லாமே எம்டியாக தான் ரிட்டன் பண்ணுறோம். ஸோ எதையுமே ஹேண்டில் பண்ணிடல. ஸோ இதை நம்ம இந்த இடத்துல நம்ம இன்சர்ட்டுக்கு மட்டும் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி மிச்சம் எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஹேண்டில் பண்ணலாம் வரக்கூடிய வீடியோஸில். ஸோ இப்போ இன்சர்ட் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா 200 ஓகே இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் போயிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணி query போட்டு பார்க்கலாம். select star from student
ஓகே. இப்போ இன்சர்ட் ஆயிருச்சு. 8 ஐபி, ips@gmail3 அப்படின்ற மாரி. ஸோ வரக்கூடிய வீடியோஸ்ல எப்படி எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ திருப்பி இதில போயிட்டு சென்ட் அப்படின்னு குடுத்தோம்னா, இன்டர்னல் சர்வர் எரர் அடிக்குது. 500 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்சர்ட் இன்டோ ஸ்டூடண்ட் இமெயில் வேல்யூஸ் எரர் டூப்ளிகேட் கீ வேல்யூ வயலேட்ஸ் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸ்டூடண்ட் இமெயில் அப்படின்ற யூனிக் வேல்யூவ இன்சர்ட் பண்ணுது. டீட்டெயில் கீ இமெயில் வந்து அது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். சொன்னேன்ல, இந்த JDBC டெம்ப்ளேட் யூஸ் பண்ணா ரொம்ப டீட்டெயில்டான மெசேஜ் வந்து ஸ்ப்ரிங் பூட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரும் அப்படின்ட்டு. ஸோ டீட்டெயிலான கொரி எரர் மெசேஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குடுத்துருக்கு. டூப்ளிகேட் இருக்குன்ட்டு. ஆனா இது வந்து நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கணும். 500 இன்டர்னல் சர்வர் எரர்ன்ட்டு. ஸோ நம்ம JPA லிஸ்ட் இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருப்போம். இதுவும் அதே பிரச்சனை தான். ஏன் பண்ணல அப்படின்னா, எக்ஸிஸ்ட் ஸ்டூடண்ட் வித் மெயில் ஆல்ரெடி இருக்கா அப்படின்ற பூலியன் வந்து செக் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு வந்து நம்ம தான் ஹேண்டில் பண்ணியிருக்கணும். நம்ம பண்ணல. ஸோ அதனால இந்த எரர் அடிக்குது. ஸோ இத நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ்ல ஹேண்டில் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.